ஹாய்! அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்னடா தீபாவளி முடிஞ்சதும் அடுத்த நாள் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இது தீபாவளிக்கு எடுத்த விலாக். ஸோ காலையில எழுந்து எண்ணெய் வச்சு, சீகக்காய் போட்டு நல்லா குளிச்சுட்டு, மார்னிங்கே வந்து கொஞ்சம் பழம்லாம் வச்சு, ஸ்வீட்லாம் வச்சு சாமியை கும்பிட்டுட்டு, நேரா எங்கே வண்டி விட்டோம்னு பார்த்தீங்கன்னா, மாமியார் வீட்டுக்கு தான். ஸோ எங்களுக்கு வந்து மாமியார் வீட்டில் தீபாவளிக்கு வந்து செம ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாம் பண்ணி வச்சுட்ருந்தாங்க. ஸோ போகும்போது ஆன்ட்டி என்ன பண்ணாங்கன்னா, பூரி, இட்லி, கறி குழம்பு எல்லாம் ரெடியாக இருந்துச்சு. ஸோ அழகாக உட்காந்து ஃபேமிலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65 பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஆன்ட்டி சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தாங்க, நான் 65க்கு ரெடி பண்ணேன். அதுக்குள்ளேயே நல்லா தூக்கத்தை போட்டு எழுந்து வந்து சாப்பிட்டுட்டு கீழே வந்து இந்த 1000 வாலாவா 100 வாலாவா தெரில. ஸோ அதை நல்லா வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் தீபாவளி இங்கே ஃபினிஷ் ஆகிடுச்சு. எல்லாேருக்கும் டாட்டா பை பை சொல்லிவிட்டு எங்கே நேராக அடுத்த வண்டி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு தான். ஸோ எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போதே ஈவினிங் ஆகிடுச்சு. கரெக்டாக ஈவினிங் வெடிப்போம் இல்லையா, அந்த வெடியெல்லாம் எடுத்து வெடிச்சிட்டு எப்போவுமே தீபாவளி அப்படின்னா குட்டி பசங்களுக்கு தான் செம்ம ஜாலியாக இருக்கும். நம்ம சின்ன வயசாக இருக்கும் போது லீவ் விடுவாங்க, கிராக்கர்ஸ் கிடைக்கும், ஸ்வீட் கிடைக்கும், புது ட்ரெஸ் கிடைக்கும்னு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பெருசானதுக்கப்புறம் அப்படிலாம் இல்லை. இந்த பட்டாசு வெடித்து முடிச்சோடனே நெக்ஸ்ட் டே எப்படா க்ளீன் பண்ணுறது, என்னடா நாளைக்கு சமைக்கிறதுன்ற மைண்ட் செட்டுக்கு மாறிடும். அந்த மாதிரி இல்லாமல் ஆதிய குட்டி செம்மையாக அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் என்ஜாய் பண்ணதை பார்த்து நாங்களும் குஷியாக எங்களோட மலரும் நினைவுகள்லாம் நினைவுபடுத்தி கொண்டு அப்படியே பட்டாசை வெடிச்சிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் பயப்படாதீங்க, ஆதிய குட்டி கேர்ஃபுல்லாக தான் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அவன் குட்டி பையனாக இருந்தாலும் போய் பத்திரமா அவ்வளோ கேர்ஃபுல்லாக வந்து அந்த ஃப்ளவர் பாட்டை வச்சுட்டு வந்தது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அதுக்கப்புறம் நாங்கள் அவனை விடவே இல்லை. நாங்களாம் கொண்டு போய் சேர்ந்து தான் வெடிக்க ஆரம்பித்தோம். அவனோட ஆர்வத்தை பார்த்துட்டு நம்மளாம் இப்படி இல்லையேடா அப்படின்னு நான் ஃபீலே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வெடிக்க முடியாத வெடியெல்லாம் லாஸ்ட் இயர் வாங்கினதெல்லாம் போகி கொளுத்தி இது தீபாவளியா போகியானே தெரியாமல் போயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.